ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கை வைத்தால் என்ன நடக்கும்? ஈரான் பலத்தை காட்டினால் தாங்குமா உலக நாடுகள்? அது மட்டும் நடந்துவிடக் கூடாது என்று திக்குமுக்காடும் அமெரிக்கா. ஈரானில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் என்ன நடக்கும் என சர்வதேச அளவில் கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன. இந்த முக்கியமான கடல் பாதையில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அதன் தாக்கம் மேற்கு ஆசியாவை மட்டுமல்ல முழு உலகையும் பாதிக்கும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு குறுகிய ஆனால் முக்கியமான கடல் பாதையாகும். இது பாரசீக வளைகுடாவை ஓமன் வளைகுடாவுடனும் அரேபிய கடலுடனும் இணைக்கின்றது. இதன் மொத்த நீளம் தோராயமாக 161 கிலோமீட்டர்கள். அதே நேரத்தில் அதன் பரப்பளவின் மிக குறுகிய இடத்தில் அதன் அகலம் தோராயமாக 33 முதல் 34 கிலோமீட்டர்கள். அதன் கப்பல் பாதைகள் இரு திசைகளிலும் மிக குறைவாக இருப்பதால் இந்த பகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஓமன் ஆகிய நாடுகளின் துறைமுகங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை சார்ந்திருக்கின்றன. மேலும் உலகின் கச்சா எண்ணெயில் கிட்டத்தட்ட 1/5 பங்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஜலசந்தி வழியாக செல்கின்றது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற முக்கிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் இந்த பாதை வழியாகவே தங்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றன. அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின்படி இதன் வழியாக செல்லும் எண்ணெயின் பெரும் பகுதி ஆசிய சந்தைகளை அடைகின்றது. இதனால்தான் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்படும் சிறிதளவு பதற்றம் கூட உலகளாவிய எண்ணெய் விலைகளை பாதிக்கலாம். ஹார்முஸ் ஜலசந்தியின் ஒரு பகுதி ஈரான் மற்றும் ஓமன் பிராந்திய நீர்நிலைகளுக்குள் வருகின்றது. அதனால்தான் அமெரிக்காவிற்கு தங்கள் பலத்தை காட்டுவதற்காக இந்த பகுதியை ஈரான் முடக்குமோ என்ற விவாதம் தொடங்கியுள்ளது. தற்போதைக்கு அந்த வழியில் செல்லும் கப்பல்களை வேண்டுமானாலும் தடுத்து நிறுத்தி ஈரான் தங்கள் வலிமையை காட்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஈரான் எப்போது ஹார்முஸ் ஜலசந்தியில் தனது ஆட்டத்தை தொடங்கும் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.